வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்க வீடியோ என்ன அப்படின்னா, நான் வீட்டிலையே சுக்கு பொடி செஞ்சேன். அதை தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நம்மளே செஞ்ச ஒரு ஆர்கானிக் சுக்கு பொடி பாருங்கள். இது எப்படி செய்கிறேங்கிறத இப்போ உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது நான் 1 கிலோ இஞ்சி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்போ அந்த இஞ்சி எல்லாத்தையும் நல்லா தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இஞ்சி எல்லாத்தையும் தோல் உரிச்சாச்சு. இன்னும் இதை நல்லா கழுவிடுவேன். கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் வச்சு எடுக்க போகிறேன். அப்போ தான் நம்ம நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள், சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை 2 ட்ரேயில் வச்சுருக்கிறேன். இதை அப்படியே கொண்டே வெயிலில் வைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த இஞ்சியெல்லாம் நல்லா காஞ்சிட்டு பாருங்கள், சத்தம் கேட்குதா? நல்லா ட்ரை ஆச்சு. இனிமேல் இதை மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ நான் அந்த காஞ்ச இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ண போகிறேன். இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கறதுனால என்னால் ஈஸியாக மிக்சியில் அடிக்க முடிஞ்சுது. பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக வீட்டிலேயே ஆர்கானிக் சுக்கு பவுடர் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது மழை நேரத்தில் தான் இது ரொம்ப தேவைப்படும். சுக்கு, இஞ்சி, மிளகு எல்லாம் மழை நேரம் தான் ரொம்ப தேவைப்படும். இப்போமே ரெடி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ரெய்னி சீசனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு கொத்தமல்லி விதையை அதில் போடுறேன். லேசாக வறுத்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி விதையோட வாசனை வரும். வாசம் வரவுமே ஆஃப் பண்ணிடணும். பேனை இல்லைன்னா கருகிரும். இது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ நைஸாக, ரொம்ப சாஃப்டாக அடிக்க முடியாது. ஸோ இப்படி குறகுறன்னு இருந்தாலே ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் சுக்கு காப்பி போட்டு காட்டுறேன். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். இதில் தேவையான அளவு கொத்தமல்லி பொடி போடுறேன். நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ண பாருங்கள், அதை தான் ஆட் பண்ணுறேன். இதோட நான் அரைச்சி வச்ச சுக்கு பவுடரையும் நான் ஆட் பண்ணுறேன். சுக்கு பவுடர் போட்டாச்சு. இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நம்ம சம்மரில் குடிக்கிறதோட வின்டரில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதோட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. பாருங்கள், ஒரு 1/4 டம்ளர் தான் நான் இப்போ ரெடி பண்ணேன். இதோடு இப்போ கொஞ்சமாக தேவைப்பட்டால் பால் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சர்க்கரை போட்டு அப்படியே குடித்தா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் பால் ஊற்றிருக்கிறேன். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டேஸ்டி சுக்கு காப்பி ரெடி. டீ போடும்போது ஒரு பிஞ்சு சுக்கு பவுடரை ஆட் பண்ணி நீங்கள் போட்டு குடித்தாலும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, என்னோடய வீடியோகள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச்.